வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கினை இணைக்க அனுமதிக்க மாட்டோம் என நாமல் ராஜபக்ச கருத்து. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்கள் 6 பேரின் பங்கு பெற்றதனுடன் நேரடி விவாதம் நடத்த பெப்ரல் அமைப்பு ஏற்பாடு. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் அமைதியின்மை காரணமாக இஸ்ரேலில் உள்ள இளைஞர்கள் தமது பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறு இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் அறிவுறுத்தல். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் வேட்பாளர் குறித்து அலட்டிக்கொள்ள தேவையில்லை என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். கடவுச்சீட்டு விநியோகத்தில் தற்போது நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளமையினால் நாளாந்தம் 1000 கடவுச்சீட்டுகளை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் ஹர்ஷ இலக்பெட்டிய தெரிவித்துள்ளார். பத்திரமுல குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் நிலவும் நெரிசல் தற்போது நீங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். கடவுச்சீட்டு அச்சடிக்கும் புத்தகங்கள் நிலுவையின் காரணமாக சில தட்டுப்பாடுகளுடன் கடவுச்சீட்டு அச்சடிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஆனால் தற்போது புதிய புத்தகங்கள் கிடைத்துள்ளதாகவும் இதனால் தினமும் 1000 கடவுச்சீட்டுகள் அச்சிடப்படும். அக்டோபர் மாதம் வரை குடிவரவு திணைக்களத்தின் இணையதளத்தின் ஊடாக திகதிகளை முன்பதிவு செய்தவர்களுக்கு கடவுச்சீட்டு வழங்கப்படும். முன்பதிவு செய்ய கடினமாக இருக்கும் அவசர தேவையில் உள்ளவர்களுக்கு சிறப்பு வாய்ப்பினூடாக கடவுச்சீட்டு வழங்கப்படும். புதிய பாஸ்போர்ட் புத்தகங்கள் எதிர்வரும் அக்டோபர் மாதம் பெறப்படவுள்ளது. இதனால் பாஸ்போர்ட் அச்சிடப்படும் பணியும் அந்த மாதம் முதல் ஆரம்பிக்கப்படும். கடவுச்சீட்டு அச்சிடுவதற்கு புத்தகங்கள் இல்லாமை, தேவையற்ற உத்தியோகபூர்வ அழுத்தங்கள் போன்ற காரணங்களை சுட்டிக்காட்டி தான் ராஜினாமா செய்யப்போவதாக வெளியான செய்திகள் பொய்யானவை என்றும் குடிவரவு கட்டுப்பாட்டாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கினை இணைக்க அனுமதிக்க மாட்டோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். பேருவலையில் நேற்று இடம்பெற்ற ஆதரவாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இணைந்த வடக்கு கிழக்கில் அதிகார பகிர்வு என்ற விடயம் தற்போது கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இணைந்த வடக்கு கிழக்கில் அதிகார பகிர்வு என்ற விடயத்திற்கு தாம் ஆதரவு வழங்கப் போவதில்லை என்று தெரிவித்தார். இதேவேளை வடக்கு கிழக்குக்கு காணி காவல்துறை அதிகாரங்கள் வழங்கப்பட மாட்டாது என்று தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர்களான ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுஷ நாணயக்கார ஆகியோருக்கு 2 விசேட ஜனாதிபதி ஆலோசகர் பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதன்படி காணி விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்களுக்கான ஆலோசகராக ஹரின் பெர்னாண்டோவும், தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான ஆலோசகராக மனுஷ நாணயக்காரவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுஷ நாணயக்கார ஆகியோரின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை உயர்நீதிமன்றம் அண்மையில் ரத்து செய்திருந்தது. இந்த நிலையில் அவர்கள் தங்களது அமைச்சு பதவிகளையும் இழக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டனர். எவ்வாறாயினும் ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுஷ நாணயக்கார ஆகியோரை ஜனாதிபதி ஆலோசகர்களாக நியமித்தமை தேர்தல் சட்டங்களை மீறும் செயலாகும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல் காலத்தில் புதிய நியமனங்களை தடுக்கும் வகையில் தேர்தல்கள் ஆணைக்குழு சுற்றறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளதாகவும் சுற்றறிக்கையினை மீறி குறித்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களின் முன்னிய அமைச்சுக்களின் ஆலோசகர்களாக ஹரின் மற்றும் மனுஷவை நியமித்துள்ளார். இதன் மூலம் இந்த அமைச்சுக்களின் செயற்பாடுகளில் தலையிடுவதற்கும் வாகனங்கள் மற்றும் நிதிகள் போன்ற சலுகைகளை பெற்றுக் கொள்வதற்கு இடமளிப்பதாகவும் அவர் கூறினார். அகில விராஜ் சாகர ரத்நாயக்க, ஆஷு மாரசிங்க போன்ற ஐக்கிய தேசிய கட்சியினருக்கு ஆலோசகர் பதவிகள் வழங்கப்பட்டு நவீன் திசாநாயக்க ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள அரச நிதியினால் முழு ஐக்கிய தேசிய கட்சி முகாமும் மகிழ்விக்கப்படுவதாக அவர் குற்றம் சுமத்தினார். ஜனாதிபதி தேர்தல் சட்டங்களை மீறி அரச வளங்கள் மற்றும் நிதியை தனது தேர்தல் பிரச்சாரத்திற்காக தவறாக பயன்படுத்துவதாகவும் தேர்தல் ஆணைக்குழுவால் அதனை தடுக்க முடியவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்கள் 6 பேரின் பங்கு பெற்றதனுடன் நேரடி விவாதம் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. குறித்த அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி ஊடகங்களுக்கு கருத்து கூறும்போது இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் 7ஆம் தேதி இந்த விவாதத்தை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். பிரதான வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க, அனுரகுமார திசாநாயக்க, சஜித் பிரேமதாச, நாமல் ராஜபக்ச, திலித் ஜாவீர மற்றும் அரியநேத்திரன் ஆகியோருக்கும் இதில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விவாதத்தை அனைத்து இலத்திரனியல் தொலைக்காட்சிகள் மற்றும் சமூக ஊடக வலையமைப்புகள் ஊடாக நேரடியாக ஒளிபரப்புவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ரோஹன ஹெட்டியாராச்சி தெரிவித்தார்.
மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் அமைதியின்மை உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் அடுத்த சில நாட்களில் இஸ்ரேலை குறிவைத்து எதிர்பாராத தாக்குதல் நடக்கலாம் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எனவே இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் தங்களின் பாதுகாப்புக்குரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார அறிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக இஸ்ரேலின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் பல ரொக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் அவை அனைத்தையும் ஒடுக்குவதில் இஸ்ரேலிய படைகள் வெற்றி பெற்றதாகவும் அவர் கூறினார். அவசர காலங்களில் இருந்து பயன்படுத்துபவர்கள் தேவையான அளவு மருந்துகளை வைத்திருக்கவும் மற்றும் பணியிடங்களில் உள்ள பாதுகாப்பான இடங்களை பயன்படுத்தவும் சில நாட்களுக்கு தேவையான அனைத்து உணவு மற்றும் குடிநீரை சேமித்து வைக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். GPS மற்றும் தொலைபேசி இணைப்புகள் அவ்வப்போது தடைப்படலாம். எனவே இணைப்புகளை மீட்டெடுக்கும் வரை பொறுமையாக இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். எந்த ஒரு சூழ்நிலையிலும் சமாளிக்க இஸ்ரேல் அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள் தயார் செய்துள்ளதாகவும் எந்த ஒரு சூழ்நிலையையும் கட்டுப்படுத்த இஸ்ரேலிய படைகள் தயாராகி வருவதாகவும் இலங்கைக்கான இஸ்ரேலிய தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்தார். உருவாகி வரும் இந்த நிலைமை குறித்து தொடர்ந்தும் அவதானமாக இருக்குமாறும் ஏதேனும் கடினமான சூழ்நிலைகள் ஏற்பட்டால் தூதரகத்திற்கு உடனடியாக அறிவிக்குமாறும் அவர் குறிப்பிட்டிருந்தார். பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து நாட்டை மீட்டவருக்கு இன்றல்ல முன்பிருந்தே ஆதரவு வழங்கியுள்ளேன் எனவும் தமிழ் வேட்பாளர் குறித்து மக்கள் அலட்டிக் கொள்ளவில்லை என்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் ஊடகவியலாளரால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். 40 பேர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட விண்ணப்பித்திருந்தனர். அவர்களில் 39 பேர் போட்டியிடுகின்றார்கள். தேர்தல் சுமூகமாக போகும் என்று நம்புகின்றேன் என்றார். பொது வேட்பாளர் வடக்கு கிழக்கில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்தப் போகிறார் என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் அதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இருந்தாலும் நான் பலருடன் கலந்துரையாடி கிரகித்துக் கொண்டதற்கு அமைவாக பொது வேட்பாளர் குறித்து மக்கள் மத்தியில் சாதகமான அபிப்பிராயம் இருப்பதாக தெரியவில்லை. ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் ஆதரவு தெரிவித்து வருகின்றார்கள். நீங்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளீர்கள். தமிழ் மக்களுக்கு நீண்ட காலமாக உள்ள அரசியல் அபிவிருத்தி சார்ந்த பிரச்சனைகள் உள்ள நிலையில் எதனை அடிப்படையாக கொண்டு ஆதரவு தெரிவித்துள்ளீர்கள் என்றும் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட முன்பு, அதாவது நாடு பொருளாதார வீழ்ச்சிக்குள் சென்று கொண்டிருந்த போது இன்று ஜனாதிபதி வேட்பாளராக போட்டி போட முன்வந்திருப்பவர்கள் ஒவ்வொருவரிடமும் அன்றைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாட்டை பொறுப்பெடுத்து பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்க உதவுமாறு அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தவிர யாரும் முன்வரவில்லை. அவர் துணிவோடு வந்து ஆற்றலையும் வல்லமையையும் வெளிப்படுத்தியுள்ளார். அன்றிலிருந்து அவருக்கே வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்து வந்துள்ளேன். அதேவேளை தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைக்கு அவரது காலப்பகுதியில் தீர்வு காணலாம் என்று நினைக்கின்றேன். அவர் மாத்திரம் வென்று வந்தால் போதாது, அவருடன் சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்களும் வெற்றி பெற வேண்டும். எமது கட்சியினை எடுத்துக்கொண்டால் ஜனாதிபதி தேர்தல் முடிந்து நடக்கப் போகும் நாடாளுமன்ற தேர்தலிலும் எமக்கும் கணிசமான வாக்குகளும் ஆசனங்களும் கிடைக்குமாக இருந்தால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு பிறகு எமது மக்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்ட பிரச்சனைகளுக்கும் குறுகிய காலத்திற்குள் தீர்வு காணலாம் என்று நம்புகின்றேன். இந்த நிலையில் நான் ஆதரிப்பதற்கு அதுவும் ஒரு காரணமாகும் என்று குறிப்பிட்டார்.